வணக்கம். முதலீடு இல்லாமல் வீட்டிலிருந்து தொழில் செய்து பணம் சம்பாதிக்க வேண்டுமா? வாங்க, தொழில் நுணுக்கங்களை நாங்கள் சொல்லித் தருகின்றோம். இன்றைய காலகட்டத்தில் சுற்றுலா தொழில் அதன் தனித்துவமான நன்மைகள் காரணமாக தற்போது சிறந்த வாய்ப்பாக கருதப்படுகிறது. மற்ற தொழில்களைப் போலல்லாமல் சுற்றுலா தொழில் தொடங்குவதற்கு எந்த ஒரு முதலீடும் தேவை இல்லை. இணையம் மற்றும் சமூக ஊடகம் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நமது கைபேசி மூலம் வீட்டிலிருந்து இயக்க முடியும். தினசரி அடிப்படையில் நிலையான வருவாயை பெறுவதற்கு உதவும் வகையில் வீட்டிலிருந்து சுற்றுலா தொழிலை எவ்வாறு வெற்றிகரமாக நிறுவி அதை செயல்படுத்தும் வித்தைகள் குறித்த தொழில்முறை வழிகாட்டுதல் மற்றும் பயிற்சியை நாங்கள் சிறப்பான முறையில் வழங்குகிறோம். சுற்றுலா தொழில் என்றால் என்ன? சுற்றுலா தொழில் என்பது தனிநபர்கள் மற்றும் குழுக்களுக்கு மறக்க முடியாத மற்றும் வளமான பயண அனுபவங்களை வழங்குவதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தொழில் ஆகும். பயண திட்டம், போக்குவரத்து, தங்குமிடங்கள், சுற்றிப்பார்த்தல் போன்ற செயல்பாடுகளை மற்றும் பயணத்தின் பல்வேறு அம்சங்களை ஒழுங்குபடுத்துதல் இதில் அடங்கும். ஏன் சுற்றுலா தொழில் தொடங்க வேண்டும்? எப்போதும் வளர்ச்சியடைந்து வருவது சுற்றுலாத் துறையாகும். மேலும் தொழில் முதலீடு இல்லாமல் அதிக லாபம் ஈட்டும் ஒரு நல்ல தொழிலாகும். இப்போது அதிகமான மக்கள் சுற்றுலா பயணத்தை தங்கள் வாழ்க்கையின் இன்றியமையாத பகுதியாக ஏற்றுக்கொண்டுள்ளனர். அவர்களின் கனவை நனவாக்க நாம் உதவலாம். வீட்டில் இருந்து செய்யும் சுற்றுலா தொழிலின் நன்மைகள். தொழில் முதலீடு தேவையில்லை. சொந்த வீட்டிலிருந்து செயல்படுவதால் அலுவலக இடத்தின் தேவை நீங்குகிறது. இதன் விளைவாக வாடகை மற்றும் பயன்பாடுகளில் குறிப்பிடத்தக்க சேமிப்புகள் கிடைக்கும். ஒரு ஸ்மார்ட் கைபேசி மட்டுமே போதுமானது இந்த தொழிலை தொடங்குவதற்கு. முதலில் வீட்டில் இருந்து சிறிய அளவில் தொடங்கவும், தங்களின் தொழில் வளரும்போது படிப்படியாக முதலீட்டுக்கு ஏற்ப விரிவுபடுத்தலாம். தொழில் உரிமையாளராக எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் வேலை செய்ய உங்களுக்கு முழு சுதந்திரம் உள்ளது. உங்கள் சொந்த வேலை திட்டங்களை அமைக்கவும், குடும்ப பொறுப்புகள் அல்லது பகுதிநேர வேலை போன்ற தனிப்பட்ட கடமைகளுக்கு இடமளிப்பதற்கும் உங்களுக்கு முழு சுதந்திரம் உள்ளது. தன்னம்பிக்கையும் வெற்றியும். இந்த சுற்றுலா தொழிலை தொடங்கி வெற்றியடைவதற்கு உங்களின் தன்னம்பிக்கையின் சக்தி மட்டும்தான் முதலீடு. தன்னம்பிக்கை என்பது உங்களை உயரத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு சக்தி வாய்ந்த சக்தியாகும். உங்கள் திறமைகள் மீது நம்பிக்கை வையுங்கள். அந்த நம்பிக்கை உங்கள் செயல்களை தூண்டட்டும். தடைகளை வென்று ஒருமுறை சாத்தியமற்றதாக தோன்றியதை சாதித்து வெற்றியடையவும். அடுத்து, சாக்குப்போக்குகளை நிறுத்துங்கள். சாக்குகள் என்பது சுயமாக திணிக்கப்பட்ட தடைகளைத் தவிர வேறொன்றுமில்லை. சவால்களை சமாளிப்பதற்கான தீர்வுகளை கண்டறியவும். என்னால் முடியாது என்பதை மாற்றி நான் ஒரு வழியை கண்டுபிடிப்பேன் என்று மாற்றவும். வெற்றி மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள். பிரச்சனைகளை விட தீர்வுகளில் கவனம் செலுத்துங்கள். காலப்போக்கில் நீங்கள் ஒரு நம்பிக்கையான கண்ணோட்டத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். மேலும் இது சாதனைகளுக்கு வழிவகுத்து நீங்கள் தொடங்கும் முதல் இல்லாத சுய தொழிலில் வெற்றியடைவீர்கள் என்பதில் எங்களுக்கு முழு நம்பிக்கையுண்டு. சுற்றுலாவின் முக்கிய 6 அம்சங்கள். ஒரு பயணத்தை திட்டமிடும் போது மறக்க முடியாத சுற்றுப்பயண அனுபவத்தை உருவாக்கும் முக்கிய கூறுகளை கருத்தில் கொள்வது அவசியம். அதாவது, பயணத்திட்டத்தை வடிவமைப்பதிலிருந்து விமானங்கள் மற்றும் ரயில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்தல், போக்குவரத்து ஏற்பாடு செய்தல், சுற்றிப்பார்க்கும் இடங்களை ஆராய்தல், ஹோட்டலை தெரிவு செய்தல், உள்ளூர் உணவு வகைகளில் ஈடுபடுதல் என ஒவ்வொரு அம்சமும் ஒட்டுமொத்த பயணத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்த பதிவில் இந்த 6 கூறுகளில் ஒவ்வொன்றையும் விரிவாக ஆராய்வோம். இந்த சுற்றுலா தொழில் செய்து வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு உதவும் நுண்ணறிவு மற்றும் உதவிக்குறிப்புகளை வழங்குவோம். எங்களின் நோக்கம் எந்த வகை செலவு மற்றும் முதலீடும் இல்லாமல் வீட்டிலிருந்து சுற்றுலா தொழில் செய்து தினமும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பது மட்டும்தான்.